நம்ம பெரும் பிரச்சனை உடம்பு நினைச்சோம், ஒண்ணுமே நடக்கல. காரணம் இரண்டு ஆபரேஷன் காரணமாக. கவலைதான் நீங்க அமைதி கிடைச்சிருச்சு. நாளை வரைக்கும் கவலை இருந்து கவலை பத்தி அமைதி கிடைச்சிருச்சு. யார் மேல ரொம்ப கோபமா இருந்தவங்க இப்ப அவங்களை பத்தி கோபமே வரமாட்டேங்குதுன்னு சொல்ற அளவுக்கு மனசை தூய்மைப்படுத்திடுவான். நம்ம பிடிச்சவங்க இவங்கதான் வாழ்க்கை, இவங்க உயிர்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அது இணைப்பு நீக்கப்பட்டுரும். இப்படி நம்ம மனசுல பலவிதமான எண்ணங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த எண்ணங்களை பிரித்தறியதுக்காகவும் அதுல நன்மை தீமையை உணர்ந்து இது வேணா இது வேணும் நம்ம உடைக்கிறதுக்காகவும் கொண்டு கூட்டப்பட்டிருக்கும். 49:12 நம்பிக்கை கொண்டவர்களே. நம்பிக்கை கொண்டவர்கள் கூப்பிடும் போதே நம்ம உணர வேண்டியது இறைவன் தான். நம்ம படைச்ச மனசாட்சி மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த மனசாட்சியுடைய தீர்ப்புக்கு பழையவும் நம்பிக்கை கொண்டவர்கள். இறைவன் நம்மளுடைய எண்ணங்களையும் பேச்சுகளையும் செயல்களையும் பார்வையும் கவனிச்சுட்டு இருக்காங்க மீது நம்பிக்கை கொண்டவர்களே பல எண்ணங்கள் விலகிக் கொள்ளுங்கள். எண்ணங்கள்ல தான் பாவம் இருக்கு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இன்னும் பல விதமான தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கு. மற்றவங்களை பற்றிய வீணான எண்ணங்கள் நிறைய இருக்கு. இதுல இருந்தா விலகிறதுக்கு அவர் உதவி என்ன அப்படி உதவி தேவைன்னு சொன்னா அந்த எண்ணங்கள்ல பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டுரும். அதன் காரணமா மனம் பாதிக்கப்படும். அந்த மனம் பாதிப்பின் காரணமா உடல் பாதிக்கப்படும். அந்த மனசை சீரமைச்சா மட்டும்தான் உடல் சீராகும். நம்ம மனசை சீரமைக்காம மனசை அமைதி அடையாம உடலுக்கு எவ்வளவு வைத்தியம் பண்ணாலும் சரி அது ஒரு காலம் அது சுகமாக போறது கிடையாது. அப்படி நிறைய பேர் வைத்தியன்ற பேர்ல நிறைய மாற்றி மாறி வைத்தியம் பண்ணிருக்காங்க, உடலை சுதந்திரிக்க மாட்டேங்குது. பிரச்சனை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு இருக்கு, சேர்ந்துட்டு இருக்கு, பிரச்சனை தீர்ந்துபட கிடையாது. காரணம் மனசை தூய்மைப்படுத்தல. மனசுக்கு எண்ணம் போல் வாழ்வுங்கிறது கவனிச்சு மற்றவங்க சொல்றாங்க, தான் என்னது கவனிக்கல. அதுக்குரிய பாவங்களை உணரல, அது வேண்டான்னு விரும்பல. இப்போ உடல் ரீதியா பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அந்த பிரச்சனையின் காரணமா மனசு இன்னும் அலக்கழிக்கப்படுது, அலப்பாயுது, சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுது, கோவப்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா இறைவனை பத்தியே கோவப்படுது. ஏன் தான் இறைவன் சோதிக்கிறானோ அப்படின்னு அவன் மேலே எனக்கு இறைவன் கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு சொல்ற அளவுக்கு நம்ம எண்ணங்கள்ல நிறைய கேள்வி வச்சுக்கிட்டு குணக்கேள்வின் காரணமா பாவத்தை சம்பாதிச்சுட்டு படி அவன் மேல போடுறோம். எல்லாம் அவனுடைய செயலா இருக்கு, நான் என்ன பண்றது, நான் எனக்கு எந்த பாவம் பண்ணல, இறைவன் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான் அல்லது அதான் எனக்கு சோதனை கொடுத்துட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் படைச்சை மேல பழகி போட்டிருக்கும். அதன் காரணமா இன்னும் நம்ம நஷ்டவாளியா இருக்கும். கஷ்டம் அதிர்ச்சி இருக்கு.